நமது ஆண்டவரும் மீட்பெருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை வெகு தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். தியான வசனம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பிந்திய பகுதி 6:2. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். அருமையான சகோதரனே சகோதரியே, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் லெந்து நாட்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். லெந்து என்னும் விசேஷ நாட்களுக்குள்ளாக பிரவேசிக்க இந்த ஆண்டிலேயும் ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். நமக்கு கிருபையின் காலம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த லெந்து காலத்தை கொடுத்திருக்கிறார். இயற்கையானது பலவித காலங்களை நமக்கு கொடுக்கிறது. வெந்நீர் காலம், குளிர்காலம், பனிகாலம், மழைக்காலம் என்றெல்லாம் கூறுகிறோம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து திருச்சபையின் வாயிலாக நமக்கு கொடுத்திருக்கின்ற சிறந்த ஒரு காலம் துளிர்விடும் காலம். அதுதான் லெந்து காலம். லெந்து என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை நீளமான லெங்தி பீரியட் என்று சொல்லலாம். நீளமான நாட்களை கொடுத்திருக்கிறார். 40 நாட்கள். ஒவ்வொரு நாளும் நாம் உதிர்க்க வேண்டியவைகளை உதிர்த்து துளிர்விடுவதற்கு ஆயத்தப்படுகின்ற துளிர்விடக்கூடிய ஒரு காலங்கள் என்பதை மறந்து போகக்கூடாது. இந்த லெந்து காலம் என்பது ஏதோ வருடத்திற்கு ஒரு முறை திருச்சபை ஆசரிக்கின்ற ஒரு காலங்கள், ஈஸ்டர் பண்டிகைக்கு முந்தின ஒரு காலங்கள் என்று சொல்லி வழக்கம் பிரதானம் என்று சொல்லுகின்ற விதத்திலே சம்பிரதாயமாக ஆலயத்தின் ஆராதனைகளிலே கலந்து கொள்வது தேவன் விரும்புகிற காரியம் அல்ல. தேவன் இந்த நாட்களிலே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுக்கிரகமான இரட்சணிய நாள் இந்த நாள் என்பதை ஆண்டவர் உணர்த்துகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நோக்கத்தோடு திருச்சபையானது இந்த காலங்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. இதுவரையும் நாம் ஆவிக்குரிய ஜீவத்தை குறித்து ஏனோ தானோ என்று இருந்தாலும் இந்த நாட்களிலாவது நாம் நம் பாவங்களுக்காக முற்றிலும் மனஸ்தாபப்பட்டு ஒரு புத்துயிர் பெற்று புதுவாழ்வு ஆரம்பிக்க திருச்சபை நம்மை ஏவும்படியாக ஆண்டவர் இந்த காலங்களை கொடுத்திருக்கிறார். அனுக்கிரக காலம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தை நாம் அசட்டை செய்யக்கூடாது. விசேஷித்த காலங்களை ஆண்டவர் நமக்கு கிடைக்கச் செய்வது அவருடைய பெரும் கருணையே ஆகும். அனுக்கிரக காலம் கிருபையின் காலம். எப்போதும் இப்படிப்பட்ட நாட்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்று நாம் துணிவு கொள்ளக்கூடாது. கடந்த லெந்து நாட்களிலே நம்மோடு கூட இருந்த எத்தனை மக்கள் இந்த நாட்களை காண முடியாதபடி சென்று விட்டார்கள், கடந்து சென்று விட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தவனாய் இருக்கிறபடினாலே நான் ஆசீர்வாதத்திற்குரியவன் என்று சொல்லாது, கிறிஸ்து என்னிலே பிறந்திருக்கிறார், அந்த என்னிலே கிறிஸ்து பிறந்தபடினாலே நான் மறுபடியும் பிறந்த அனுபவத்திற்குள்ளாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த ஒவ்வொருவரும் அந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்பது ஆண்டவருடைய வாஞ்சை. நீங்களும் நானும் நித்தியத்தை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக உங்களுக்கும் எனக்கும் ஒரு கிருபையின் காலங்கள், தவணையின் காலங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு கிரேஸ் பீரியட். இந்த நாட்களிலே நான் ஆண்டவரால் தொடப்பட்ட நான் இந்த நாட்களிலே பின்வாங்கின ஒரு ஜீவியமுடையவனாக இருக்கிறேன். ஆண்டவருக்காக வாழுவேன் என்று சொன்ன நான் இந்த நாட்களிலே விழுந்து நான் எழுந்து என்னை நான் காத்துக்கொள்ள இயலாதவனாக நான் இருக்கிறேன். திரும்ப நான் விட்டு வந்த பாவத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நாட்களிலே நான் என் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து இந்த கிருபையின் காலங்களிலே என் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த தயவான காலத்திலே நான் என் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு என் வாழ்க்கையிலே ஒரு புதிய துளிர் விடுவதற்கு என் ஆண்டவருடைய கரத்திலே என்னை ஒப்புக்கொடுக்க ஓடி வருகிறேன் என்பதுதான் இந்த நாட்களுடைய பொருளாக இருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே ஆண்டவர் இன்னும் நமக்கு காலங்களை கொடுப்பார் என்ற ஒரு துணிவு மனத்திடன் நம்மிடத்திலே வந்து ஆண்டவருக்கு முன்பாக மேட்டிமேடையாதபடி கவனமாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. எத்தனை ஆண்டுகள் அல்லது எத்தனை வருடம் என்பதை நாம் அறியவில்லை. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள்.
அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று தீர்க்கதரிசி நம் ஒவ்வொருவரையும் பார்த்து எச்சரிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விட்டு வந்த பாவங்களை நோக்கி திரும்ப ஓடிக்கொண்டிருக்கிறாயோ, மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். என்னிடத்திலே வா என்று சொல்லுகிறார். இதுவே உனக்கு அனுக்கிரக காலம், இதுவே உனக்கு தவணையின் காலம், இதுவே உனக்கு ரட்சிப்பின் காலம். இன்றே 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 நீ திரும்பு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார் என்று அறிவிக்கப்பட்டது. உடனே பர்த்திமேயு என்ற பார்வையற்ற அந்த சகோதரன் காலதாமதம் செய்யவில்லை. உடனடியாக அவன் கூப்பிடுகிறான், இயேசு ஐயரே, எனக்கு இரங்கும் என்று ஓலமிட்டான். உன் வாழ்க்கையிலே ஆண்டவர் கடந்து போகும் ஒரு காலம். அவர் கடந்து போகும் முன்பாக, உன் வாழ்க்கையை விட்டு அவர் நிரந்தரமாக கடந்து போகும் முன்பாக நீ அவரை பற்றிக்கொள். தட்டிக்கொண்டே இருக்கிறார். கதவை திற, கதவை திற. உன் இதயம் அசுத்தத்தினால் நிறைந்திருக்கிறது, ஆகாமியத்தினால் நிறைந்திருக்கிறது. கதவை தர, உன் இதய கதவை தர. நான் சுத்திகரித்து, நான் உன்னோடு தங்கி வாசம் பண்ணி, நான் உன்னோடு உணவருந்த ஆசையாயிருக்கிறேன். நீயும் என்னோடு உணவருந்தலாம். வா, கதவை தர. கதவை பூட்டினவர்களாகவே நாம் காணப்படுகிறோமா? ஆண்டவர் கடந்து போய்விட்டார் என்றால் நீ நானும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். பார்வையற்றவன் அவன், ஆனால் செவித்திறனுடையவனாக இருக்கிறான். அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டதாக இருக்கிறது. நம்முடைய செவிகள் திறக்கப்பட்டதாக இருக்கிறது. எத்தனை உபதேசங்கள் கேட்கிறோம், எத்தனையான சத்தியங்கள் சொல்லப்படுகிறது, எத்தனை லந்து கால பாடல்கள், சிறப்பு பாடல்களை மனமுருகி பாடுகிறோம். ஆனால் ஆண்டவரிடமாய் திரும்பப்பட்டவனாக நான் இருக்கிறேனா? இல்லை என்றால் என் வாய் பாடுகிறது, என் வாழ்க்கை தூற்றுகிறதாக இருக்கிறது. இரண்டு விதமான வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தேவ பிள்ளையே, இதுவே அனுக்கிரக காலம். இப்பொழுதே இரட்சணிய நாள். உன் ஆண்டவரிடத்தில் ஓடிவா. அவன் கூப்பிடுகிறான். மற்றவர்கள் அதட்டினார்கள். ஏய், நீ பேசாமல் இரு, ஆண்டவர் போகிறார் என்று சொல்லி அதட்டுகிறார்கள். மற்றவர்களுடைய அதட்டுதலின் சத்தம் அல்ல, மற்றவர்களுடைய வசைபாடுதலின் வார்த்தைகள் அல்ல, மற்றவர்கள் குறுக்கிடுகிற தடைகள் அல்லது குறுக்கீடுகள் அல்ல. என்னுடைய ஒரே நோக்கம், நான் பார்வையடைய வேண்டும், நான் பார்வையடைய வேண்டும். ஆம், ஆவிக்குரிய ஜீவியத்திலே பார்வையை இழந்து தவித்து கொண்டிருக்கிற என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் பார்வை எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கிறது அல்லவா? ஆண்டவரே, என் கண்களுக்கு கலிக்கம் போடும் என்று சொல்லி அவரிடத்திலே நீ ஓடி வந்து உன் வாழ்க்கையிலே நீ ஆண்டவரை உனக்கு சொந்தமாக்கி கொள்ள, மறுபடி நீ விழுந்த இடத்திலிருந்து எழுந்து அவருக்காக வாழ நீ ஓடிவா. இந்த காலங்களை நீ பயன்படுத்திக்கொள். ஆம், அவன் கத்துகிறான். அதட்டுகிறார்கள் மக்கள். அதட்டலின் சத்தத்தை காட்டிலும் அவனுடைய வாழ்க்கையிலே ஒன்று அவனுக்கு தேவையாக இருந்தது. ஆகையினாலே எதையும் பொருள்படுத்தவில்லை. அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று சொல்லுகிறது வேதம். அவன் கூப்பிடுகிற சத்தத்தை குறித்து சொல்லுகின்ற பொழுது, மூல பாசையிலே நாம் பார்க்கின்ற பொழுது, எருதை போல ஒரு எருது எவ்விதமாய் கத்துமோ கதறுமோ அதை போல, அதை காட்டிலும் பெரிதாக அவன் கத்துகிறான் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கலாம். ஆம், உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த அனுக்கிரக காலத்தை அல்லல் தட்டாதே. இந்த காலம் திரும்ப ஒரு நாள் உனக்கும் எனக்கும் கிடைக்காமலே போகலாம். கவனமாய் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுவோம். பிசாசுகள் ஒரு கமிட்டி கூடி தம்முடைய காரியத்தை எவ்விதமாய் வெற்றியாய் நிறைவேற்றலாம் என்று சொல்லி திட்டமிக்க அவர்கள் கூடினார்களாம். கடவுளே கிடையாது என்றோ, கடவுள் கருணையற்றவர் என்றோ பிரச்சாரம் செய்யலாம் என்ற ஆலோசனைகள் ஒப்புக்கொள்ளப்படவில்லை. கடவுள் உண்டு, அவர் கருணை நிறைந்தவர், நீ ரட்சிக்கப்படுவதை விரும்புகிறார். ஆனால் இப்பொழுதே உடனே ரட்சிப்பை தேட வேண்டும் என்பது அவசியம் அல்ல. சற்று பின்னால் பார்த்து கொள்ளலாம் என பிரச்சாரம் செய்வோம் என்று ஒரு குட்டி பிசாசு சொன்ன ஆலோசனை கரகோஷத்தோடு அங்கீகரிக்கப்பட்டதாம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று கிறிஸ்தவத்தை வந்து தாக்குகின்ற எதிரி இதுதான். இன்றல்ல, எல்லாம் நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதான். ஆனால் இப்பொழுது வேண்டாம், நாளை பார்த்துக்கொள்வோம், பின்னர் பார்த்துக்கொள்வோம். நாளை என்பதும் பின்னர் என்பதும் சாத்தானின் ஆலோசனை. இப்பொழுதே என்பதே என் ஆண்டவரின் வார்த்தை. அல்லல் தட்டாதே தேவனுடைய பிள்ளையே. அந்திய காலம் பார்க்கலாம் என்னும் ஆலோசனை உனக்கும் எனக்கும் ஆபத்தாய் முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பரிசுத்த பவுல் நீதியையும் இச்சையடக்கத்தையும் இனிவரும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேசுகின்ற பொழுது, பேலிக்ஸ் பயமடைந்து இப்பொழுது நீ போகலாம்,
எனக்கு சமயமான போது உன்னை அழைப்பிப்பேன் என்றான். அப்புறம் எப்போதாவது இருவரும் சந்தித்ததாக நாம் வாசிக்கவில்லை. காலத்தை கடத்தாதே, கிருபையின் நாட்களை அசட்டை செய்யாதே, அனுக்கிரக காலத்தில் ஆண்டவரை பற்றிக்கொள். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். வருவாயா? கிருபை நிறைந்த ஆண்டவரே, எங்களுக்கு நீர் ஈவாக கொடுத்திருக்கிற இந்த தவணையின் நாட்களுக்காக, இந்த காலங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களை நாங்கள் வீணடித்து விடாதபடி, நாங்கள் அசட்டையாக இருந்து விடாதபடி, நிர்விசாரமாக இருந்து விடாதபடி, அப்பா, இந்த அனுக்கிரக காலத்தில் இரட்சணிய நாளிலே உம்முடைய பாதத்தண்டையிலே ஓடி வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் விழுந்து விழுந்து எழும்புகிறவர்களாக அல்ல, எழுந்து நிமிர்ந்து உமக்கு பின்னால் வீறு நடை போடுகிறவர்களாய் காணப்படும்படியாக, ஆவிக்குரிய ஜீவித்திலே நாங்கள் குளிர்ந்து போனவர்களாக, அனலற்றவர்களாக காணப்பட்டு விடாதபடி, எப்பொழுதும் உம்மாலே நாங்கள் ஆண்டவரை தாங்கப்பட்டு, உம்முடைய வல்லமையினாலே நாங்கள் புதுப்பிக்கப்பட்டு, உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களாய் காணப்பட நீர் எங்களை கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.